இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒன் ஆஃப் புஷ் பட்டனை பயன்படுத்தி கண்டக்டருக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்கறது, அதே போல் கண்டக்டருடைய முக்கியமான ஒரு வயரிங் செல்ஃப் ஹோல்டிங் என்று சொல்லக்கூடிய கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது, அதோட இந்த கண்டக்டர் ஒன் பொசிஷனில் இருக்குதா அல்லது ஆஃப் பொசிஷனில் இருக்குதா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இண்டிகேட்டர் ஒன்று எப்படி இதோட இணைக்கிறது என்பதை முழுமையாக நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனுடைய கடைசியில் தான் கண்டக்டருடைய செல்ஃப் ஹோல்டிங் பற்றி முழுமையாக சொல்லப்படும். ஆகவே வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலன்றதை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது ஆஃப் புஷ் பட்டனை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், ஆஃப் புஷ் பட்டன் எப்பயுமே நார்மலி க்ளோஸ் பொசிஷன்லாம் இருக்கும். அதாவது இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு, இன்னுக்கும் அவுட்டுக்கும் இடையிலான தொடர்பு மூடி நிலையில் காணப்படும். இதனூடாக சப்ளை கொடுக்கப்பட்டால் அந்த சப்ளை இதனூடாக அவுட் ஆகும். அதே நேரத்தில் ஒன் புஷ் பட்டனை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது எப்பயுமே நார்மலி ஓப்பன் என்ற பொசிஷனில் இருக்கும். அதாவது இதால் கொடுக்கப்படுற சப்ளை நார்மல், அதாவது இதை புஷ் பண்ணாத நேரத்தில் அந்த சப்ளை அவுட் ஆகாது. புஷ் பண்ணால் தான் அது க்ளோஸ் நிலைக்கு வரும். இதுதான் ஒன் புஷ் பட்டன். ஆஃப் புஷ் பட்டன் எப்பயுமே நார்மலி க்ளோஸில் இருக்கும். ஒன் புஷ் பட்டன் நார்மலி ஓப்பன் நிலையில் இருக்கும். கண்டக்டர் ஒன்றுக்கு சப்ளை கொடுக்கறத பற்றி முழுமையான வீடியோ கண்டக்டர் தொடர்பான முழுமையான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கண்டக்டருடைய சப்ளை மெத்தட் தெரியும். இதில் நாங்கள் லோடுக்குரிய சப்ளை கொடுக்கல, கண்ட்ரோல் சப்ளை, கோயில் சப்ளை மட்டும் கொடுத்து எப்படி கண்டக்டர் வேலை செய்கிறது, கண்டக்டருடைய செல்ஃப் ஹோல்டிங் என்ன, அதோடு சேர்த்து நாங்கள் கண்டக்டர் ஒன்று நிலையில் இருக்குதா ஆஃப் நிலையில் இருக்கா என்பதை அறிவதற்கு எப்படி இண்டிகேட்டர் பல்ப் ஒன்று நாங்கள் செட் பண்ண போகிறோம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் தெரிவது போன்று இதுக்கு எப்படி நாங்கள் சப்ளை கொடுக்கணும்னு சொன்னால், கண்ட்ரோல் சப்ளை எப்பயுமே தனியான ஒரு எம்சிபியிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு 6 ஆம்பியர் எம்சிபியிலிருந்து கொண்டு வரப்பட்டு அது ஆஃப் புஷ் பட்டனுடைய ஒரு பகுதியில் இன் செய்யப்பட்டு அடுத்த பகுதியினூடாக அவுட் செய்யப்பட்டு ஒன் புஷ் பட்டன் இன் செய்யப்படும். ஒன் புஷ் பட்டனிலிருந்து அவுட் ஆகி அது A1 என்ற கண்டக்டருடைய கோயில் சப்ளைக்கு கொடுக்கப்படும். இது முதலாவது படிமுறை. வாங்க முதலாவது படிமுறை நாங்கள் செய்வோம். இங்கே 2 எம்சிபி எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று லைன் சப்ளைக்கும் இன்னொன்று நியூட்ரல் சப்ளைக்குமாக தனியாக இன்னைக்கு 2 எடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் லைன் சப்ளை முதலாவதுலேயும் நியூட்ரல் சப்ளையை ரெண்டாவதுலையும் எடுக்க போகிறோம். இது கண்டக்டர் உண்டு. கண்டக்டருடைய A1 பொசிஷன், இது A2 பொசிஷன். அதே நேரத்தில் இது ஆஃப் புஷ் பட்டன் உண்டு, ஒன் புஷ் பட்டன் உண்டு. அதோட இண்டிகேட்டர் லைட் ஒன்றும் நாங்கள் எடுத்திருக்கோம். டயக்ராமில் இருக்கிறது போல் முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், 1 போல் எம்சிபியினூடாக நாங்கள் எம்சிபியிலேருந்து ஆஃப் புஷ் பட்டனுக்கு இன் பண்ணியிருக்கோம். அது அவுட்டு நாங்கள் ஒன் புஷ் பட்டனுக்கு இன் பண்ணணும். என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால், ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து அவுட்டை ஒன் புஷ் பட்டனுக்கு நார்மலி ஓப்பன் புஷ் பட்டனுக்கு இன் பண்ணியிருக்கோம். ஒன் புஷ் பட்டனுடைய அவுட்டை நாங்கள் கண்டக்டருடைய A1 கோயில் சப்ளைக்கு கொடுக்க போகிறோம்.
இப்போ இதனுடைய ஒன் போல் எம்சிபியிலேருந்து கொண்டு வந்து ஓஃப் புஷ் பட்டனை இன் பண்ணி ஓஃப் புஷ் பட்டன் அவுட்டை வந்து ஒன் புஷ் பட்டனுக்கு இன் பண்ணி ஒன் புஷ் பட்டன் அவுட்டை வந்து A1 கோயில் சப்ளைக்கு கண்டக்டரில் கோயில் சப்ளைக்கு கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் கோயில் சப்ளை கண்டக்டருடைய கோயிலுக்கு நியூட்ரல் சப்ளை கொடுக்கணும். இது வந்து 220லேங்கிறது. ஆகவே நாங்கள் நியூட்ரல் சப்ளை வந்து கொடுத்தா தான் இது வேலை செய்கிறது எங்களுக்கு பாக்கியில் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் சப்ளை கொடுத்து பார்க்க போகிறோம். எம்சிபியை ரெண்டையும் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன் புஷ் பட்டனை நான் வச்சு உங்களுக்கு விளங்குது. இது வந்து ஒன் பொசிஷனுக்கு போயிருக்கு. ஆனால் நாங்கள் ஒன் புஷ் பட்டனில் இந்த கை எடுத்த உடனே இது வந்து ஆஃப் நிலைக்கு வந்துடுது. நாங்கள் ஒன் புஷ் பட்டனை புஷ் பண்ணோடனே அது கண்டக்டர் ஒன் நிலைக்கு போகுது. ஒன் புஷ் பட்டனில் அந்த கையை எடுத்தோடனே அது வந்து ஆஃப் நிலைக்கு வந்துடுது. ஆனால் இப்படி வரக்கூடாது. ஒன் புஷ் பட்டனை நாங்கள் ஒரு தரம் புஷ் பண்ணதுன்னே இது வந்து கண்டக்டர் ஒன்றாகி தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கணும். அதாவது நாங்கள் எந்த உபகரணத்துக்கு மெயின் சப்ளை கொடுக்குறோமோ அது வந்து ஒன் நிலையில் காணப்படும். அதுக்கு சப்ளை போயிட்டுருக்கணும். அதற்காக கொடுக்கப்படுகிற சப்ளை தான் வந்து வரைபடத்தில் காணப்படுவது போன்று செல்ஃப் ஹோல்டிங் சப்ளை ஒன்று நான் கொடுக்கணும். அதாவது கண்டக்டரை புஷ் பண்ணி நாங்கள் ஒன் பண்ணினோடனே கண்டக்டர் தொடர்ச்சியாக ஒன்று நிலையில் இருக்கணும். ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஷ் பண்ணோன்னு தான் கண்டக்டர் ஆஃப் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒன் புஷ் பட்டனை ஒன் பண்ணி கையை எடுத்த உடனே கையை எடுத்த உடனே இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டக்டருடைய கோயில் சப்ளை வந்து நிப்பாட்டப்படுகிறது. இதை வந்து நாங்கள் எப்படி கண்டக்டர் ஒன்றுக்கு செல்ஃப் ஹோல்டிங் வயரிங் கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். அதாவது வரைபடத்தில் இருக்கிறத போன்று ஆஃப் புஷ் பட்டனுடைய அவுட் அல்லது ஒன் புஷ் பட்டனுடைய இன் உங்களுக்கு இதில் பார்த்தா விளங்கும். ஆஃப் புஷ் பட்டனுக்கு இன் இந்த வயர், ஆஃப் புஷ் பட்டனுடைய அவுட் வந்து இந்த சிறிய வயர். ஆகவே ஆஃப் புஷ் பட்டனுடைய அவுட் அல்லது ஒன் புஷ் பட்டனுடைய இன். நாங்கள் இங்கே ஆஃப் புஷ் பட்டனுடைய அவுட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆஃப் புஷ் பட்டனுடைய அவுட் அல்லது ஒன் புஷ் பட்டனுடைய இன் கனெக்ஷன்லேருந்து ஒரு வயரை வந்து நாங்கள் லூப் பண்ணி எங்கே கொடுக்க போகிறோம்னு சொன்னால் கண்டக்டருடைய நார்மலி ஓப்பன் பொசிஷனுக்கு இன் பண்ண போகிறோம். நார்மலி ஓப்பன் இது மூணு வந்து லைன் இன் பண்ணுறது, லைன் 1 லைன் 2 லைன் 3 இன் பண்ணுறது. அதுக்கு பக்கத்தில் இருக்க வந்து நார்மலி ஓப்பன் அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு வந்து நாங்கள் இன் பண்ண போகிறோம். அடுத்ததாக நார்மலி ஓப்பன் மற்ற கண்டக்ட் பாயிண்ட்லேருந்து நார்மலி ஓப்பன் மற்ற கண்டக்ட் பாயிண்ட்லேருந்து A1க்கு சப்ளையை கொடுக்க போகிறோம். அதாவது A1 கோயில் சப்ளைக்கு நாங்கள் வந்து வயரை கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஆஃப் புஷ் பட்டனுடைய அவுட் அல்லது ஒன் புஷ் பட்டனுடைய இன் சப்ளை இன் ஆகிறது அல்லது ஆஃப் புஷ் பட்டன் வந்து சப்ளை அவுட் ஆகிறது. அதிலேருந்து கண்டக்டருடைய நார்மலி ஓப்பன் பொசிஷனுக்கு இன் பண்ணி மற்ற நார்மலி ஓப்பன் பொசிஷன்லேருந்து நாங்கள் A1க்கு சப்ளையை கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். புஷ் பட்டனை புஷ் பண்ணி நாங்கள் கையெடுத்தாலும் அது வந்து கண்டக்டர் வந்து
ஒன் நிலையில் இருக்கும். இது எப்போ ஆஃப் ஆகும்னு சொன்னால் நாங்கள் ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஷ் பண்ணினா ஆஃப் ஆகும். அதை பாருங்கள், ஒன் புஷ் பட்டன் நாங்கள் ஒன் பண்ணி விட்டாலும் இப்போ கண்டக்டர் வந்து ஒன் நிலையில் இருக்கி, கண்டக்டர் வந்து ஒன் நிலையில் இருக்கி. இப்போ வந்து இது வந்து ஆஃப் நிலைக்கு வரும்னு சொன்னால் நாங்கள் ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஷ் பண்ணால் ஆஃப் நிலைக்கு வரும். இதுதான் கண்டக்டருடைய செல்ஃப் ஹோல்டிங் வயரிங். இப்போ அடுத்ததாக இந்த கண்டக்டர் வந்து ஒரு பெனல் ஒன்றுக்குள்ளே இருந்தால் இது வந்து கண்டக்டர் ஒன்றாகி இருக்குதா அல்லது ஆஃப் நிலையில் இருக்குதா என்பதை ஒரு இண்டிகேட்டர் மூலமாக நாங்கள் பார்க்குறதா இருந்தால், ஒரு பல்ப் ஒன்று மூலமாக பார்க்குறதா இருந்தால் அதுக்கு எப்படி நாங்கள் வந்து சப்ளை கொடுக்க போகிறத பார்ப்போம். அதாவது இது இண்டிகேட்டருடைய ஒரு பல்ப். பொதுவாக இது ஒரு பல்ப், பேனலுக்கு போட்டுற பல்ப். அதில் வந்து நாங்கள் நியூட்ரல் சப்ளை ஒன்றும் லைனுக்குரிய சப்ளை ஒன்றும் எடுத்துருக்கோம். நியூட்ரல் சப்ளையை வந்து நாங்கள் நியூட்ரலுக்கே கொடுத்துருவோம். டிரெக்டாக நியூட்ரல் சப்ளையை நாங்கள் நியூட்ரலுக்கு டிரெக்டாக கொடுத்துருவோம். அடுத்ததாக நாங்கள் இதுக்குரிய லைனை எங்கேருந்து கொடுக்க போகிறோம்னு சொன்னால், இதுக்குரிய லைன் எங்கேருந்து கொடுக்க போகிறோம்னு சொன்னால் கண்டக்டருடைய நார்மலி ஓப்பன் அவுட் அல்லது A1ல் கொடுக்கலாம். நாங்கள் இப்போ வந்து நார்மலி ஓப்பன் அவுட்டில் வந்து கொடுக்க போகிறோம். நார்மலி ஓப்பன் அவுட்டில் கொடுத்திக்கும். அதே நேரத்தில் A1 கண்டக்டர் பாயிண்ட்லேயும் கொடுக்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த பல்பு வந்து இண்டிகேட்டர் வந்து ஒன் பொசிஷனில் இருக்கிற நிலையில் வேலை செய்கிறது எங்களுக்கு தெளிவாக பார்க்கலும். இப்போ உங்களுக்கே விளங்கும் இந்த லைட் வந்து பத்துது. இப்போ உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக விளங்கும். இந்த லைட் வந்து பத்துறது, அதாவது ஒன் நிலையில் பெருகுது. நாங்கள் ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஷ் பண்ணோம்னா ஆஃப் நிலைக்கு போகும். இதுதான் கண்டக்டரோட ஆஃப் ஒன் புஷ் பட்டனூடாக நாங்கள் வயரை வந்து கனெக்டர் சரியான முறை. அதே நேரத்தில் நாங்கள் வந்து கண்டக்டருக்கு செல்ஃப் ஹோல்டிங் கொடுக்குற சரியான முறை. கட்டாயமாக கண்டக்டர் ஒன்றுக்கு செல்ஃப் ஹோல்டிங் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தா தான் கண்டக்டர் வந்து நாங்கள் என்ன வேலையை கொடுக்கணுமோ அந்த வேலையை செய்யும். ஒன் பண்ணினா அது ஒன் நினைக்கும், ஆஃப் பண்ணால் ஆஃப் பொசிஷனில் இருக்கும். இவ்வளவு தான் கண்டக்டர் ஒன்றுடைய முழுமையான ஒன் ஆஃப் புஷ் பட்டனை பயன்படுத்தி செல்ஃப் ஹோல்டிங் கொடுக்குற முறை.